ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், போஸ்ட்லாம் ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Devil, okay. Six of Pentacles, Nine of Swords, Queen of Swords, Six of Swords, the Hierophant, okay. Judgment, Three of Cups, Magician, Seven of Pentacles, okay. Sun, Two of Wands, okay. So bottom of the deck, King of Cups. Myself, experiencing, no to nothingness, aloneness, transformation, compromise, maturity, fighting, guidance, comparison, source, existence, lovers, okay. Thank you, miss. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி தான் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது பர்சனல் ரீடிங் கிடையாது. ஸோ உங்கள் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆன் ஆகி ஒரு செப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 months இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஒரு 6 months இருக்கலாம். டோட்டலி ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற க்ரோ இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு மேபி உங்களுக்கு அது சில கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம், உங்களுக்கு யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம், இன்றைக்கி உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு உங்களுக்கு
ஓகே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிற்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு க்ரோவும் கிடைக்காது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வேணும்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணணும், லெட் கோ பண்ணணும், சரண்டர் பண்ணணும், நம்ம ஒரு டிட்டாச்மெண்ட்டில் வரணும். டிட்டாச்மெண்ட்டில் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு க்ரோ கிடைக்கணும், உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதனால் டோட்டலி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிருப்பீங்க. ஓகே ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆன பிறகு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சேஞ்சஸ் நடக்குது. மேபி ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கலாம், செப்பரேஷன் இருக்கலாம், பட் டோட்லி ரிலேஷன்ஷிப் ரெண்டு சைடு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். பட் டோன்ட் வரி, ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் க்ரோ ஆகியிருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போஸில் நீங்கள் பயங்கரமாக நீங்கள் சேஸ் பண்ணிட்டு உண்டு. பட் நீங்கள் அந்த ஒரு டைம் சேஸ் பண்ணக்கூடிய டைம் இந்த ஒரு போஸ்டோட மைண்ட் இது ஒரு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா சொசைட்டி அஸ்தர் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உங்களுக்குள்ள. ஓகே அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் 24/7 ஒரு போஸ்ட் நீங்கள் சேசிங் பண்ணக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளே என்ன தாட்ஸ் வந்துட்டுன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, பின்ன என்னத்துக்கு நான் எஃபர்ட் கொடுக்கணும், பின்ன என்னத்துக்கு நான் அதில் நிற்கணும், பின்ன என்னத்துக்கு நான் அதில் எனர்ஜி போட்டு வேஸ்ட் பண்ணணும், டைமை போட்டு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணிட்டு இல்லை, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டு இல்லை. பட் இவருக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு, பயங்கர அட்ராக்ஷன் உண்டு, பயங்கர அஃபெக்ஷன் உண்டு, ஒரு சோல் டு சோல் வைப் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு உண்டு. இவருக்கு இன்னரில் உங்களுக்கும் அந்த ஒரு போஸ்டருக்கு இன்னரில் இன்டியூஷன் இன்னரில் அந்த ஒரு போஸ்டருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. எனக்கும் இந்த ஒரு போஸ்டருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏதோ முந்தின ஜென்மத்திலேயே அந்த ஜென்மத்திலேயே ஏதோ அந்த ஒரு போஸ்டரை வந்து நான் பல ஜென்மங்களை பார்த்து வந்து ஒரு போஸ்டாக இருக்காங்க, எனக்கு இந்த ஒரு போஸ்டருக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு டெலிபதி கனெக்ஷன் இருக்குன்னு இவருக்கு இன்னரில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனால இந்த ஒரு பர்சன் மேபி ஹார்ட்டு சொல்கிறது கேட்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம், மைண்டு சொல்கிறது கேட்குற ஒரு கேரக்டர், மைண்டு சொல்கிறது கேட்டு இந்த ஒரு பர்சன் என்னென்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, நம்ம என்னத்துக்கு நிற்கணும், என்னத்துக்கு நம்ம அதில் ஒர்க் பண்ணணும், என்னத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இவர் வந்து பிடி கொடுக்காமல் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ நீங்களும் சேசிங் பண்ணி நீங்களும் பார்த்துருப்பீங்க, பட் ஒரு க்ரோவும் கிடையாது. ஓகே ஸோ அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம லெட் கோ பண்ணணும், டிட்டாச்ட் ஆகணும், இல்லைங்க சரண்டர் பண்ணணும் சொல்லிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம மூவ் ஆகிறது வரைக்கும், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிற வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ கிடைக்காது. நம்ம லைஃப்லேயே நம்ம எத்தனை நாள் சேசிங் பண்ணி நம்ம ஒரு சுத்தமாக நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்களுக்கு நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சொல்லி ஓகே ஒரு டைம் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருப்பீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஒன்றும் இங்கே நடந்துட்டில்ல. ஸோ டோட்டலாக நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஒரு பர்சன் பயங்கர ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், நல்ல நேமு, ஃபேமிலி நேமு, ஃபேமிலியில் சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் இருக்கலாம். பல தடவை இந்த ஒரு பர்சன் என்னோட நேம் கெட்டு போயிடும் சொல்லிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. ஓகே ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் அவங்களும் ஒரு செப்பரேஷனில் இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு பர்சன் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும், உங்களை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களை சமாதானப்படுத்தணும், உங்களை மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரணும், உங்கள் கூட எல்லா விஷயங்களையும் சொல்லி மனசில் ஆக்கணும். இவர் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் முன்னாடி ஊர் என்ன சொல்லணும், ஃபேமிலி என்ன சொல்லணும், சொசைட்டி என்ன சொல்லணும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா யார் சொசைட்டி என்ன சொன்னா என்ன, ஊர் என்ன சொன்னா என்ன, எனக்கு நேம் போனால் என்ன, எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், எனக்கு இந்த ஒரு பர்சன் வேணும். ஸோ இந்த ஒரு பர்சனுக்காக எனக்கு இந்த ஒரு பர்சனை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியான, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு ரெடியான இவர் திங்க் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான் இவங்களோட எனர்ஜி. ஓகே யாருக்கு ரெசினேட் ஆகுங்க எனக்கு தெரியல. ஸோ ரெசினேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தோணுதுன்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இந்த பர்சனுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்சன் யாருக்கிட்டேயோ கைடன்ஸ் கேட்குறாங்க. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது இந்த ஒரு பர்சன் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி நான் தொடங்குறது, எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறது, எப்படி நான் இவங்களை சமாதானப்படுத்துறது, ஸோ யார்கிட்ட அந்த ஒரு பர்சன் கைடன்ஸ் கேட்கலாம். ஓகே மேபி இந்த பர்சனுக்கு யாராவது பாசிட்டிவாக கைடன்ஸ் சொல்லி கொடுக்கலாம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் தென் இந்த ஒரு உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே என்ன தாட்ஸ்னால், ரிலேஷன்ஷிப் டூட்டில் எண்டப் ஆகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரிலேஷன்ஷிப் என்னால் தான் எண்டப் ஆகி போச்சு, என்னால் தான் முடிஞ்சு போச்சு, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹோப் இல்லை, ஒரு சக்ஸஸ் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு தாட் இவரோட மைண்டுக்குள்ளே வந்துட்டு. ஓகே, அதனால தான் இவர் காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், இவர் ரெடி ஆகிட்டு. ஸோ இவருக்கு ஆக்சுவலி வந்து நைட்டு தூக்கம் இல்லை. மேபி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ பகல் இந்த ஒரு பர்சன் மைண்டை கெரியரில் அப்படி டைவெர்ட் பண்ணி கொண்டு போகலாம், கெரியர் ஒர்க் அப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி கொண்டு போகலாம். பட் நைட் ஆகக்கூடிய டைம் அந்த ஒரு பர்சனுக்கு தூக்கம் கிடையாது. ஸோ இது லைஃப் லாங் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு டெம்பரரியாக அவங்க ஹீல் ஆகிற டைமில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஃபோர்ஸனுக்கு தூக்கம் இல்லாததுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னால் இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறதுக்கு நான் தான் ரீசன், எல்லாம் என்னை விட்டு நஷ்டப்பட்டு போச்சு, எல்லா ஹோப்பும் போச்சு, என்னோடய சக்ஸஸ் போச்சு, என்னோடய லைஃப் போச்சு, எல்லாம் போச்சு, டோட்டலி என் லைஃப் ஒரு ஜீரோ. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட மைண்டில் என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி இருக்கலாம், இந்த பர்சனை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்கலாம், கெரியர் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ள என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதனால இவங்களுக்கு லைஃப்பில் எனக்கு அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு டவுனான ஒரு வைப்ரேஷன். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னு சொன்னோன்னா, இந்த ஒரு பர்சன் எனக்கு எல்லாம் போச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை, என் லைஃப்பில் எனக்கு ஹாப்பி இல்லை, பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை, நான் டோட்டலாக ஜீரோ அப்படின்னு ஒரு தாட்டு. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இப்போ நமக்கு ஆத்மார்த்தமாக நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணும்போது, நம்ம கூட இருக்கும்போது நமக்கு ஏதோ உலகத்தையே ஜெயிச்ச ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, அதே அந்த ஒரு பர்சன் இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஆகி, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி, நம்ம ஒரு ரூம்குள்ளேயே கடந்து நம்ம என் லைஃபே முடிஞ்சு போச்சு, டெத் ஆகி போச்சு, நான் ஜீரோ ஆகிட்டேன், எனக்கு யாரும் இல்லை, நம்ம ஒரு நெகட்டிவாக ஒரு சுச்சுவேஷனுக்கு போவோம்ல. ஸோ அதே ஒரு சுச்சுவேஷனில் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. டோட்டில் அந்த ஒரு பர்சன் லைஃப் ஒரு சூனியதை போல் அப்படின்னா ஒரு மந்திரம் பண்ணி வச்ச போல் அப்படி நம்ம சொல்லுவோம்ல. ஒரு க்ரோ கிடையாது, ஒரு மேபி இருக்கலாம், இவருக்கு கெரியர் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம். பட் என்னென்ன இவரோட மைண்டில் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, இந்த லைஃப் ஒரு பிரைட்னஸ் இல்லை. ஸோ அப்படி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, மேபி இந்த ஒரு பர்சன் டார்க் நைட் ஆஃப் த சோல் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆக்சுவலி இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஆக்சுவலி இவருக்கு லைஃப் டோட்லி ஒரு டார்க்காக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஆக்சுவலாக நான் ஜீரோ, என் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதோன்னு எனக்கு லைஃப்பில் நான் ஒரு ஜீரோ, என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு தாட்ஸ் இவருக்கு வந்துடும். அப்போ இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் ஒரு ஹாப்பி வரணும், என் லைஃப்பில் ஒரு பீஸ் வரணும், இந்த ஒரு பர்சன் கூட நான் மனசை விட்டு பேசணும், இந்த ஒரு பர்சன் கூட நான் ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும், இவங்க கூட ஒரு 10 மினிட்ஸ் ஒரு எங்கேயாவது போயிட்டு வரணும், கையை பிடிச்சி, அப்படி நிறைய தாட்ஸ் இவருக்கு மைண்டில் வந்துகிட்டே தான் இருக்குது. பட் என்னென்ன இந்த பர்சன் தன்னோட ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் ஃபைட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி ஹார்ட் ஒரு விஷயம் சொல்லுது, மைண்ட் ஒரு விஷயம் சொல்லுது. ஹார்ட்டை நீ இவங்க தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் பேசினா எல்லாம் ப்ராப்ளம் சரியாயிடும். மைண்ட் இல்லை, நீ போகாத, நீ போயாச்சுன்னா உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவா. ஸோ அந்த மாதிரி ஏன்னா வந்து நீ பண்ண விஷயங்கள் எதுவுமே வந்து ஒரு ஜஸ்டிஸான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே இன்ஜஸ்டிஸான விஷயங்கள். அன்னைக்கு அந்த ஒரு பர்சன் வந்து உன் லைஃப்பில் வரக்கூடிய டைமில் நீ இக்னோர் பண்ணி கலந்துடல. அப்போ இன்றைக்கி நீ போகக்கூடிய டைமில் இக்னோர் பண்ணி கலந்த உனக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் பயங்கர ஒரு ஃபைட்டிங், அடிப்பொலியான எனர்ஜி. யாருக்கு ரெசிடென்ட் ஆகுன்னு தெரியல. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி இப்போ நமக்கு ஒரு இப்போ நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி எத்தனையோ ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்க. பட் எல்லா பர்சன்கிட்டே நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டோம். எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு லிமிட்டாக தான் நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். பட் ஒரு சில பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு லவ்வாக இருக்கலாம். ஸோ ஒரு சில பர்சன்ஸ் அது 100ல் ஒருத்தவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட A to Z நம்ம வந்து சொல்லுவோம். அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுக்கு நமக்கு ஒரு தோணும். அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட சொன்னால் எனக்கு இந்த விஷயம் சேஃப்டியாக இருக்கும், இவங்கக்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரு ஹோம்லி ஃபீல் ஆகும். நமக்கு ஒரு சில பர்சன்ஸ் மட்டும் நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா,
ஸோ இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஹோம்லேயே அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப் ஒரு கிஃப்டட். ஏன்னா இந்த ஒரு பர்சன் கிட்ட நீ என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் அது அவங்க வந்து அதுக்கு மாற ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. மற்றவங்கள மாதிரி கிடையாது. இந்த ஒரு பர்சன் எனக்கு இந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே ஒரு ஹோம்லி வாய்ப்பே ஃபீல் ஆகிட்டுள்ள, எனக்கு இந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே ஒரு ஃப்ரீடம் ஃபீல் ஆகிட்டு இல்லை, எனக்கு இந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே ஒரு சேஃப்டி ஃபீல் ஆகிட்டு இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் இவருக்கு வந்துட்டு இந்த கரண்ட் சுச்சுவேஷனில். மேபி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, மேபி எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகி நிற்கலாம். தேர்ட் பார்ட்டி இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியோ இல்லைங்க இன்னொரு நபரோ இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் ஹாப்பி ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை மாத்திரம் வழி நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்களோ அதே வழி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்கும், ஒரு செப்பரேஷனில் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. யார் ஒருத்தவங்க செல்ஃப் லோ பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, சுத்தமாக நான் சேசிங் பண்ணவே இல்லை, பட் ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் ஒரு ட்ரஸ்ட்டாக யூனிவர்ஸ் மேலே ஒரு 110% ஒரு ட்ரஸ்ட்டாக யார் ஒருத்தங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ள என்னென்னா, முன்னாடி மாதிரி நீங்கள் இல்லை டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு, முன்னாடி இந்த ஒரு பர்சன் எப்போ வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு, எப்போ வந்தாலும் 2 கை கொடுத்து வரவேற்பீங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் அப்படி கிடையாது. டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு வந்தாலும் இக்னோர் கட்டாயம் நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுவீங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு இவருக்கு அது மனசில் ஆகிடும். ஸோ அவருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஹை பவரில் இந்த ஒரு பர்சன் என்னென்னா அப்போசிட்டில் இருக்கிற பர்சன் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களால மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது, அவங்களால மட்டும் எப்படி சேஞ்ச் ஆக முடியுது. பட் எனக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் எல்லாமே எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. எனக்கு எங்கே போனாலும் எனக்கு யாரும் இல்லை, நான் ஒற்றைக்கு எனக்கு அப்படியே ஒரு ஃபீல் ஆகுதுன்னு இந்த ஒரு பர்சன் நினச்சிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கர அட்ராக்ஷன் உண்டு. அது வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு எமோஷனல் அட்ராக்ஷனாக இருக்கலாம். இல்லைங்க ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி நீங்கள் வந்து டோட்லி ஹீல் ஆகிருக்கலாம். எனக்கு லைஃப்பில் இனி யார் இல்லாட்டால் என்னால் ஜீவிக்க முடியும், என் லைஃப்பில் இனி என்னால் வந்து நான் இனி யார் என் லைஃப்பில் வந்தாலும் அட்டாச்ட் ஆகாமல் நான் வந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டில் என்னால் ஜீவிக்க முடியும், எனக்கு இவங்க வேணும் அவங்க வேணும்னு இல்லை, ஒரு ஹை வைப்ரேஷன் இப்போ நீங்கள் இருக்கலாம். பட் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னால் ஜீவிக்க முடியாது, எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லைங்க, எனக்கு லைஃப் இல்லை, இந்த ஒரு பர்சன் எனக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ பொண்ணு வைரம் கோடி என்ன வேணாலும் இருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனுக்கு அதில் ஒரு ஹாப்பி கிடையாது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த ஒரு பர்சனோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும், அது நீங்கள் தான். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் எப்பவும் உங்களை தான் திரும்பி பார்த்துட்ருக்காங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது. ஏன்னா ஆக்சுவலாக அது இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் வந்து உங்கள் கூட தான் ஆகுது. அதனால் ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ஹை அட்ராக்ஷன் உண்டு, ஹைலி அட்ராக்ஷன். ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, முன்னாடி இந்த ஒரு பர்சன் நீங்கள் எல்லாம் இருக்குல்ல, ஒரு சிலங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்சன் நீங்கள் பயங்கரமாக சேசிங் பண்ணும்போது இந்த பர்சன் கெரியரில் அவங்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பாக கெரியராக பல தடவை அந்த ஒரு பர்சனோட கெரியர் கூட உங்களை கம்பேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சன் கெரியராக நீங்களா கம்பேர் பண்ணும்போது இவருக்கு கெரியர் இம்பார்ட்டன்ட் உண்டு. ஸோ அதனால் கூட இந்த ஒரு பர்சன் உங்களை இக்னோர் பண்ணி கலைஞ்சிருக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ஸ்நேகத்தை சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டா சில இவருக்கு உங்கள் மேலே வந்து ஸ்நேகம் உண்டு. ஒரு லாயலான ஒரு பர்சன் சொல்லலாம், ட்ரூவான ஒரு பர்சன் சொல்லலாம், ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் வைபு ஃபீல் ஆகுது, மைண்டு டு மைண்டு, ஹார்ட் டு ஹார்ட் ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது, ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஒரு பர்சன் நினைக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இங்கே ஃபீல் ஆகும், நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் டு ஹார்ட், மைண்டு டு மைண்ட் இந்த கனெக்ஷனில் வந்து நமக்கு ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம உட்காந்து சொல்லலாம். பட் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தாலும் அதை ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கழிவு இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ஃபியர்னு சொல்லலாம். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஹை வைப்ரேஷனை கொண்டு, ஹை பவரை கொண்டு பயங்கர ஃபியர் உண்டு.
ஓகே. பட் இருந்தாலும் இவருக்கு எப்படியாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும். கரண்ட் சிச்சுவேஷன் இவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும், எப்படியாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும். ஒரு கம்யூனிகேஷன் நம்ம பண்ணிட்டா எல்லா மெசேஜ் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பட் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது, எந்த வழியாக கான்டாக்ட் பண்ணுறது, அதை குறிக்கும் போது இவருக்கு ஒரு ஐடியா இல்லை. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு யாராவது இந்த ஒரு பர்சன் யார்கிட்டே தன்னோட ப்ராப்ளம்ஸை சொல்லி புலம்பி இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சனுக்கு பாசிட்டிவாக யாராவது விஷயங்கள் சொல்லிக்கணும். எத்தனை நாளைக்கு நீ இப்படி கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க போகிற, நமக்கு ஸோ ஒரு வாட்டி நீ பேசி ஒரு 10 மினிட்ஸ் நீ ஒரு டைம்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ கம்யூனிகேஷன் பண்ணி இவருக்கு யாராவது பாசிட்டிவாக ஒரு வைப்ரேஷன் ஒரு கைடன்ஸ் இவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த போஸ்ட்டு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, 3 ஹவர்ஸ்லையோ 3 வீக்ஸ்லையோ 3 டேஸ்லையோ அந்த ஒரு போஸ்ட்டுக்கு கம்யூனிகேஷன் உங்களுக்கு கட்டாயம் பாசிபிள் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைரக்ட்லி ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்திருக்குது. எனக்கு என்ன தோணுது, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏன் நான் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் டோட்லி ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஒரு டார்க்காக ஃபீல் ஆகுது. ஒரு ஒரு பிரைட்னஸ் இல்லை. ஸோ ஒரு எல்லாம் இருந்து நான் சீரோம், எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்க யாரும் இல்லை, எல்லாம் இருந்து நான் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படி எனக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஒன்று மாறி கிடைக்கணும், எனக்கு இந்த சுச்சுவேஷனில் ஒரு சேஞ்சஸ் வரணும், எனக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடக்கணும், எனக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கணும். ஸோ பயங்கரமாக அந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சன் மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணனா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் பயங்கரமாக மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனாக நமக்கு வந்திருக்குது. யாருக்கு இந்த வீடியோ எனக்கு ரெசல்ட் ஆகும் தெரில, பட் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கிளைம் பண்ணுங்கள். ஓகே, இந்த நமக்கு நீங்கள் இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ இந்த நம்பரில் 13 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஓகே, 19 இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 555 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குரூப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆப்போசிட்டுக்கு போஸ்ட் என்ன எதுவும் சேஸ் பண்ணல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நீங்கள் ராங்காக திங்க் பண்ண வேண்டாம். ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்கு, சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. 555 ஒரு நம்பர் நீங்கள் பார்க்குறீங்கனாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கும். ஆப்போசிட் இருக்க பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வருதுன்னு அர்த்தம். ஓகே, 555 இம்பார்ட்டன்ட். தென் 666 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் நம்மளோட சேனல் லிங்காக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி எனக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.